வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களாலும் கோஸ்ட் ஆஃப் யமீன் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இந்த கோஸ்ட் ஆஃப் யமீன் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 33 ஓவன் அண்ட் மெல். வாங்க உள்ள போகலாம். ஓகே, ஒரு இடம் மேலே வந்தாச்சு. இப்போ வேறு என்ன எங்கிட்டயா போகணும்? ஏதோ கட்டையை தூக்கி போனாச்சு. அப்புறம் ஏதோ ஷெக்காக இருக்கும்னு நினச்சி இடி சவுண்ட்லாம் பயங்கரமாக இருப்பாங்க. மின்னல் வேறு அப்போ போய் வெட்டிக்கிட்டு என்ன நம்ம ப்ளோட்டரை பார்க்க ப்ளட் நம்ம ப்ளோட்டரை பார்க்கும்போது லைட்டாக மின்னல் உள்ளே வர மாதிரி இருந்தால் மாதம் இருந்திருக்கும். பட் இல்லை. ஓகே, ரெடி ரேக் இல்லை. ஐயோ, ஏன்டா எப்போத்தாலும் ரேக் இல்லாமல் போகுது. இந்த சூப்பர். இப்போ ரெடி பண்ண முடியும். போடுக்கா ரேக் இது இல்லைக்கா. சைலன்சர் போட்டுருவோமா? இதே போட்டுருவோம். சைலன்சர் வேணாம், ஏற்கனவே இருக்குல்ல. ஓகே, எடுத்துக்கோ. பற்ற வைக்காதக்கா, டப்புன்னு கையில் வெடிச்சிட போகுது. பயப்படாமல் வைக்கிற. ஓகே, இங்கிட்டு இன்னும் எங்கே தூக்கி நினச்சேன். மின்னெல்லாம் விட்டுதுங்க பயங்கரமாக. இங்கிட்டு எது இருக்கா? இந்த பக்கம் தான் நம்ம குதிக்க முடியாது. உள்ளே போய் அவன்ட்டு அடி வாங்கி தேவையில்லாத வேலை நினைக்கிறேன். அங்கிட்டா இந்தா இருக்குங்க. சொன்ன மாதிரி ராடு தாங்க ஏதோ சொல்லி இருக்குது. இருங்க வரேன். ஓகே, எதுவும் இல்லை, ராடு தான் அழுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த செயின் அப்படியே அமுக்கி இருக்குப்பாங்க. கடைசி ஏதோ திறந்து விடுவோம். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். இந்த பக்கம் இந்த இடத்த பார்த்துட்டு இதை பார்க்கல, ஒன்றுமே இல்லை. இது கீழே ப்ளோட்டர் இருந்த இடம். ரைட்டு. டிவி. ஓ மை காட், பயங்கரமாச்சே. இது இருக்கா? ஒரு போல்ட்டு, ஒரு கட்டு, ஒரு போல்ட்டு. ஓகே, இங்கிட்டு நிறையா கிடைக்கப்பா. பாட்டிலு 3. அவ்வளோதான், வேறு இல்லை. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. முடிஞ்சு போச்சு. ரைட்டு, வாங்க. இங்கேருந்து குதிக்க முன்னாடி அதை எடுத்து விட்டு குதிப்போம். இங்கே இருந்துச்சா? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, ரைட்டு. இங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்போ தூக்கி விடுவோம். இதை தூக்கி விட்டால் எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஆக்வாரியம் போகிறோம்னு நினைக்கிறேன். இழுக்கா, இழுத்துருவியா? ஃபைனல். ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ கீழே போய் போட்டு திறந்து விட்டா கதவை. இங்கேருந்து குதிச்சா செத்துற மாட்டானே. ஆமாம், சாகிற மாதிரி தெரியல. சூப்பர், அக்கா சாகலை. வாங்க போவோம். ஓகே, அதுக்கப்புறம் ஏற்கனவே போன ரவுண்டே பார்த்தாச்சு. திறந்து விடும். ஐயோ, ஆனால் பயங்கரமாக இருக்கே. திறக்கா. இல்லை அதாவது இந்த இடத்துல தான் தண்ணி உள்ளே போகிற இடங்க. ட்ரைனேஜ் இருக்குது போல். இப்போ நம்ம அலையை எதிர்த்து போகிறோம். இவ்வளோ அலையாக போனோம், இப்போ அலையை எதிர்த்து போகிறோம். எடுக்க வண்டியா. சூப்பர். ஓட்டு இன்னும் இங்கேயே ஓட்டு தண்ணுறதே. நம்ம அதை தாண்டி போயிடுவோமா? ஐயோ, அலைலாம் பயங்கரமாக பண்ணி காயவாங்க. ஐயோ, பயங்கரமாக தண்ணுறதுங்க போட்டு. கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம். போக அந்த திடீர்னு ஃபெரன்ஸ் வெளி கிட்ட வந்துட்டோங்க. ஓகே, இந்த இடத்த ரைட்டு திரும்பிடுவோம். அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை. இப்படியே போயிடுவோம். நம்ம எதுக்கு எதிர்த்து அவ்வளோ சண்டை பண்ணணும். அடுத்து இந்த பொந்தில் போயிடுவோம் லெஃப்டில். ஏன்னா வர ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓட்டுக்கா பீஸ்ஃபுல்லாக போன போட் ரைடு இப்படி மாதிரி நான் எதிர்பார்க்கல. இந்த பொந்துக்குள்ளே போக முடியுமா? ஏதோ இருக்கேங்க. இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, இந்த அலையில் நம்ம ரிசோர்ஸ் தர்றது தப்பு தான். இருந்தாலும் நம்ம அடுத்து ஒருவேளை அங்கே ஆக்வாரியமில் ஆபி புல்லட்டு எல்லாம் வச்சு ரெடியாக இருந்தானே. ஓட்டுக்கா தூக்குக்கா. ஓகே, ஐயோ, ஆப்போசிட்டாக போய் பார்ப்போமா? ரொம்ப தூரம் எவ்வளோ தூரம் போகுது பார்ப்போம். ஐயோ, ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ, ஸ்டார்ட் ஆகாது போலக்கே. போச்சு. அவ்வளோதான். அதானே டெவலப்பர்னா சாதாரணமான ஆளா? நம்ம என்னென்ன கொசங்களை பார்ப்போம்னு தெரிஞ்சு வச்சுங்க அவனுக்கு. நான் போட்டை வச்சு அப்படியே கடலுக்குள்ளே போகலாம் பார்த்தேன். கடலுக்குள்ளே மின்னெல்லாம் செம்மையாக இருக்குல்ல. போட்டா நல்ல நான் கூட மீன் முடிச்சேன். அந்த தானே இது. உட்காம அடிச்சு கவுத்து விட்டுருச்சு. அலையை வேற பார்க்கணுமா? வந்துட்டேன். இங்கே அலை வந்து அடித்து பறக்க விடுதுங்க நம்மளை. இந்த இன்னொரு அலை வருது. இதுங்க உள்ளே போகிறேன். அவ்வளோதான், எஸ் ஆகிட்டோம்ல. எப்படி தெளிவாயிட்டோம் அதுக்குள்ளே. இருக்கா போதுக்கா. இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியுது பார்ப்போம். அவ்வளோதான், வந்துட்டோம். அடுத்த அலை வரதுக்குள்ளே ஏறிடுவோம்.
ஒரு வழியா we reached our destination aquarium. ஓகே, இந்த இடத்த பார்க்கும்போது ரெசிடென்ட் ஈவில் 5ல் நம்ம கடற்கரை ஒருத்தர் இருப்போம்ல அந்த மாதிரியே இருக்குங்க. என்ன கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, வாங்க போகலாம். இதுக்குள்ளே இருக்குங்கக்கா, ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. கரெக்டாக தான் போகிறோம்னா கரெக்டாக தான் போகிறோம். போட்டு இதுக்குள்ளே இது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஏறுக்கா அவ்வளோதான்க்கா. ஜம்படி இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. பாட்டில், தேங்க்யூ. இதுக்குள்ள வந்துட்டு ஓகே, எங்கே இருக்க அபினி? இந்தாக்கு கதவை திறக்கிற மாதிரி இதுங்க திறக்கக்கூடாது. எப்போவுமே வழியை பார்த்தா உடனே அதுக்கிட்ட ஓடிடக்கூடாது. நம்ம வேறு பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தா நமக்கு ஒரு நல்ல புல்லட்டோ நல்ல ரிசோர்ஸஸோ லூட்டோ கன்னோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே நீங்கள் வழியை பார்த்தோன்னே கர்ன்னு உள்ள மண்டையை விட்றாதீங்க. கட்சின் பிளே ஆரம்பிச்சிடுவா, தான் பெரிய பிரச்சனை. இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. இதில் குனிச்சு போகலாமா? வாங்கும்போது அந்த பக்கம் போகும். ஒருவேளை இதான் வழியாக இருந்து நம்ம அதை விட்டு போயிட்டோம்னா அதையும் நம்ம எப்பவுமே சூதாக யோசிச்சு பார்த்துக்கணும். கண் எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாம் ரெடியாக்கா? ஓகே, வாங்க போகலாம். கேட்டை போட்டாங்க. ஆமாக்கா, டேமிட் ஷிட். இந்த அங்கே திறக்கிறேன். மறுபடியும் வேட்டு 2 வேட்டு தொடர்ந்து. இதில் இறங்கி போனால் கண்டிப்பாக அங்கிட்ட ஒன்றுமே இல்லை நினைக்கிறேன். எங்கே? ஆமாம், அக்கா வலிக்கிட்டு படக்குன்னு தண்ணிக்குள்ளே விழுவோம், செத்துரும். எதுக்கு தேவையில்லாம அக்காவை கொண்டுக்கிட்டு வாங்க எப்படி போவோம். ஒருவேளை அந்த கூண்டை தூக்கிட்டு போகிறது தானோ? இருங்க, அங்கேயே போவோம். ஏன் அக்காவுக்கு மேலே ஓட மாட்டேங்குது ஸ்பீடாக? அதே தான். வாக்கா உள்ள போக்கா. வந்தாச்சு. இப்போ ரைட்டு மேலே ஏறிடுவோம். ஏறுக்கா. ஐயோ, உங்கள் பேர் இருக்கா? ஓகே. கேமரா திருப்பி வச்சு எக்ஸாம்னால அக்கா ஒரு மாதிரி திணறுது. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. வாங்க குளிச்சு உள்ளே போவோம். ஓய், ஆக்வாரியம்னால நிறையா மீன் சுறாக்கள் இருக்குது. உட்காந்தே போவோம். எங்கிட்டு போகிறதுன்னு இல்லையே. எங்கிட்டு தான் வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு அடைச்சிருக்கா? எங்கே? ஆமாம், அடைச்சிருக்கு. வர கண்ணு வரைச்சே தெரிய மாட்டேங்குது. வெளிச்சத்தில் விளாட்றேன்னா இருட்டாக காமிச்சாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இன்னும் எங்கிட்டு 2ஆக பிரியுது. இந்த பக்கம் ஒரே இடத்துல தான் போய் சேருதா? ரைட்டு. என்னங்கடா உள்ளே ஒன்றுமே இல்லை. அது சரி, இருந்தாப்புல சாப்பிட்லாம் செத்துருக்கோம். அங்கே ஒரு வழி இருக்குது, அதுதான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி அதே தான். அங்கேயே போய் ஏறுவோம். தரையெல்லாம் மீன் வளர்ச்சிருக்கானுங்க. வாக்கா உள்ளே போக்கா. ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன். பரவாயில்ல, ஆள் இல்லை. ஓகே, வீட்டு யாரும் இல்லை. என்னது? ஓகே, சைலன்சர் என்ற நல்லா இருக்குது. பாம்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ எனக்கு பாட்டில் தேவையில்லை நினைக்கிறேன். ஆமாம். எவனுமே இல்லை. உள்ளே வந்துட்டோம். மீதி இருக்காங்க அப்புறம் அங்கே தான் பயணிச்சேன். யார் மீதி இருக்கா? இதெல்லாம் என்ன கருமம்? அதெல்லாம் ஆக்வாரியம்னால தண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்கக்கா. உனக்கு தெரியாதுக்கா. கம்ப்ரஸர் கேஸா? எனக்கும் தெரியாது. மொத்தம் 5 பேரை போட்டோமா? நோராவோட இது நோரா இல்லை, உதவி பண்ணோம். லியாவோட ஆள், அப்புறம் டாமி ஒரு ஆளை போட்டிருப்பான் 3. வேறு நம்ம யாரை போட்டோம்? நோராவை போட்டோம். 4 பேரை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கணக்குப்படி ஃபஸ்ட்டு நம்ம டாமி தான் அடிச்சிருப்பான். அடுத்து லியாவோட ஆள், அடுத்து லியா 3. வேறு யார்? நோரா 4 பேர் தான் முடிச்சிருக்கோம். நோராக்கு அடுத்து ஹேபிட் ஒன்றாக நினைக்கிறேன். இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ஒரு முட்டைக்கண்ணி ஒருத்தி இருந்தால், அப்புறம் இன்னொருத்தன் அவனோட ஆள். அவன் பேர் என்னன்னு மறந்துட்டேன். ஓவன் நினைக்கிறேன். ஓவன். ஆமாம், ஓவன். அது ஒரு ஆம்பளை பேர் தான் தெரியும். அதில்
அது துப்புனவன் அவன் என்ன ஆனே தெரில. அவனை அடுத்து காமிக்கவே இல்லை. ஆமாம், இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஆபி, ஓவன், அது துப்புனவன் பேரே நமக்கு இன்னும் சொல்லன்னு நினைக்கிறேன். சொன்னாங்களா நான் மறந்துட்டேன் தெரில. சரி ஓகே, சுற்றி பார்த்தாச்சும் ஒரு வழியும் இருக்க மாதிரி தெரில. இறங்கக்கா. இந்த கண்ணாடி உடச்சா சவுண்டு கேட்டா? இல்லை உடைக்க முடியாது, அதான் கூண்டு போட்டு வச்சுருக்காங்களே. வேறு ஏதோ வழி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். வேறு என்ன ஒன்று கூட இங்கே காணா? எங்கே இங்கிட்டும் ஒன்றும் இல்லை. ஏய் ரேகு அங்கே ஏதோ இருந்துச்சு. ஸ்கூபா டைவிங் கியர்லாம் இருக்குது. இங்கே ஏதோ இருக்கே, ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேட்டை போட்டான். சரக்கு மாத்திரை நட்டு போல்ட் இருக்குது. சூப்பர், நல்ல விஷயம் தான். சரி போத மாத்திரை. ஏ மின்னலா? நான் கூட ஏதோ பொருள் வந்துச்சு. இன்னும் எந்த இடத்தையும் சுற்றிருக்கேன் வழி இல்லாமல். அதே தான்க்கா நானும் கேட்குறேன். எங்கே இருக்காங்க இதில் அந்த கர்மம் பிடிச்சவங்க? சுற்றிக்கிட்டே இருக்கோம் நம்மளும். வந்த வழியே சுற்றிட்டு இருக்கேன். இல்லை அந்த பக்கம் வந்து இப்போ இந்த ஒரு பக்கம். ஆமாம், அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகே, இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த ரோடு திறக்கலாமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு திறப்போம். டப்புன்னு ஆளுங்க திறக்க முடியல. அந்த பக்கமாக ஆள் இல்லைங்க. இதை மேலே எதுவும் குச்சி போகிற மாதிரி எப்போயுமே அப்படி தான்டா வச்சுருப்பீங்க. சுற்றி பார்த்தா மேலே தான் இருக்கும் வழி. இந்த சொன்ன மாதிரி லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மேலே தான் இருக்குது வழி. அதான் நினைக்கிறேன். இங்கிட்ட எது இருக்கா? இல்லை, அதுதான் வழி. லைட் அடிச்சு காமிக்கிறாங்க. வாங்க இங்கே பாடுறான் அப்படின்னு பார்க்க வந்துருக்கேன் நான். ஓக்கா ஓகே, இப்போ ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், லெஃப்ட் அடைச்சிருக்கு. ஓகே, டப்புன்னு இறங்கும் போது ஆபி மண்டையில் விழுகணும் நம்ம நச்சுன்னு. யார்ல நீ? யார் நீ? யாரில் லைட் அடிப்போம். அப்போ ஆனாய்ச்சான முக்கியமான நேரத்தில் இது வேறு ஆஃப் ஆகிட்டு தெரியும். சொன்ன மாதிரி முடிச்சிட்டோமா? யார் வரப்போறா? ஆபி இல்லை, நாய் வந்துருச்சு. ஓ ஆமாம், WLFல மீனா நாய் வச்சுருப்பாங்களே, இது ஆபி நாய் போல். இதுக்கு சேர்த்தாவ நம்மளை கொள்ளணும். நாயை கொண்டுட்டீங்க நீங்கள். ஓகே, வேறு எதுவும் இல்லை. நான் ஆபி மேலே தான் விழுவோன்னு நினச்சேன். நாய் மேலே விழுந்துட்டோம். இது என்ன டோரு? ஓ அது அடைச்சிருக்கா? ரைட்டு. வேறு ஐயம் வச்சுக்கிட்டே. என்ன துணி இருக்குது? இது நான் இன்ட்ராக்ட் பண்ணால் ஆள் வந்துடுவாங்க. நம்ம சுற்றி முதல் லூட் இருக்கான்னு பார்த்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுவோம். சொல்ல முடியாது எப்போ ஆள் வருவாங்கன்னு. நம்ம எடுக்கும் போது தான் கையை தூக்கு அப்படின்னு ஆபி வந்துடுவா. இந்த பக்கம் தான் இருக்கான்னு பார்க்குறேன். இத்தனை இருக்கே சரக்கு பாட்டில் சிசரு. ஓகே, என்ன இவ்வளோ வச்சுருக்காங்க? சைலன்சர் ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே ஆள் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளே ஒளிஞ்சிருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. WLFல இருந்துன்ற மாதிரி தான் நோரா சொன்னான். WLFக்காங்க ஆபி எங்கன்னு கேட்டாங்களே. ஓகே, அந்த டோருக்குள்ளே ஏதோ இருக்காங்க நினைக்கிறேன். அப்போ இந்த இது திறந்து பார்த்து தொட்டு பார்த்து பாருங்க. இவனுக்கும் அடிபட்டுருக்கு போலங்க. இவனுக்கும் அடிபட்டுருக்கு. ஏதோ டாக்டர் வேறு இங்கே இருக்காங்க போல். ஏதோ டாக்டர் வேறு ஏதோ சர்ஜரியுமே பண்ணியிருக்கானுங்க. ரத்தமாக இருக்குது. இங்கே வாங்க. ஐயோ அது என்னது? எலும்பா என்னதுனே தெரியல. ஐயோ இல்லை, எதுவும் மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்களா? ஏதாவது இன்ஃபெக்டடை பிடிச்சிட்டு வந்து. என்ன ஆளே இல்லை எங்கிட்டுமே. பின்னாடி ரூமில் இங்கே எவனும் இருக்கானா? எவனும் இல்லை. ஓகே, ஆபி மட்டும் தான் அப்போ இருந்துச்சா? மீதி பேர் அங்கே தான் காய போல. ஓகே, மீதி 3 பேர் நினைக்கிறேன் தெரிஞ்சு. அந்த முட்டை கண்ணி நெல்லு நினைக்கிறேன் அவள் பேர். ஆமாம், நெல், ஓவனு, ஆபி. 4வது இன்னொருத்தைய காணேன், இந்த குடிமை போட்டவன். ஓகே, எவனும் இல்லை. ஆனால் அங்கே 3 பேர் தான் இருந்திருக்கானுங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டலாம் முடிவு பண்ணிச்சாக்கா. என்ன இது? மெடிசின். தேங்க்யூ. ஐயோ பாட்டில் விழுந்துருச்சுக்கா. ஓகே, நல்ல வேலை ஆளில் நினைக்கிறேன். ஓவன் அந்த மட்டும் எங்கே தாங்க இருக்கான்? ஓ அதான் அவனும் ஃபைவ் தான். ஆமாம், பழகி தான் வந்திருக்கானுங்க. ஓவன் மூர்ரே. என்னடா பேர்? மோருன்னு இருக்குது. ஓகே, இப்போ என்ன வந்துருக்காக்கா? ஓவன் முறை அது பார்த்தீங்களா? எழுதும் போது அவள் மலையில் வந்தனால அவள் கை தண்ணி இருக்கும். அந்த பேப்பரில் தண்ணி போட்ட மாதிரி பண்ணியிருக்கானுங்க. டீட்டெயிலாக அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லைடா. திறக்க மாட்டேங்குது. மேலே வழி இருக்குது. அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். மெடிசன் எடுத்து போட்டுக்கோக்கா.
பாட்டில் தட்டி விட்டு கீழே விழுந்துருக்கு உடஞ்சிருக்கு எவனுமே வரல. எங்கேயும் வழி இருக்கா? இல்லை, கண்டிப்பாக அதுக்குள்ளே போக வாய்ப்பு இல்லை. இப்படி போகுது மேலே அந்த. அப்போ அந்த ரூம்குள்ளே போக முடியாது போல். எங்கள் ஆள் இல்லை போலங்க. நம்ம பாட்டில் தட்டி விட்டா எவனும் வரல. ஓகே, இங்கே வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏய் இவனை பேசுகிறாங்க. உமன் ஆபியா? 2 பேர் இருக்கானுங்க. ஓகே, கண்டிப்பாக ஆபியாக தான் நினைக்கிறேன். என்ன திறக்க சொல்லி வரல? ஓகே, வாங்க திறந்து உள்ளே போவோம். ஓவன் இன்ஜின் ஸ்பீடாக தான் இருக்கும். பீப்புள் அந்த ஐலாண்ட்லேருந்து திருப்பி வந்ததில்லை. ஏற்கனவே அவன் எங்கேயோ போயிட்டா போலங்க. அவன் இவ்வளோ பேர் ரிஸ்க் இருக்கா தெரியுமாண்ணா? என்னமோ மழு கடிச்சிருக்காங்க அவங்களே ஆபியை பற்றி. இந்தாக்க அதே முட்டைக்கண்ணி அவதான். மெல்லு ஓவன். ஆபி எங்க? நீ ஜாக்சன் வந்து அவ தானே. அவள் எங்கே போனான்னு சொல்லுங்க. நீ கொல்ல மாட்டேன்னு எப்படி நிச்சயம்? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விட்டுருவேன். நீங்கள் இது இருக்கணும் அவசியம் இல்லை. நான் நம்ப மாட்டேன்றேன். ஓவன் என்ன பண்ணுதா அக்கா? நீ இங்கே வா. எதுக்கு நகருன்ட்டு இருக்கா? வா, எங்கக்கா அந்த மேப்பில் நீ குறி. அப்புறம் நீ மேட்ச் ஆகணுன்றா. அதாவது ஜோல் டாமியோட டெக்னிக்கு. மேட்ச் ஆனால் செத்து என்ன பண்ணுறா? எப்படி அவன் செத்து போயிருப்பா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றா. அப்போ ஆபி செத்துட்டானா? ஏதோ வேலையை பார்க்க போகிறாங்க. எங்கே இருக்கான்னு சொல்லு. கலகல பாக்கிட்டாங்க. எப்பா போச்சு. இறக்கிடுவா போலக்கே. அவ்வளோதான். யார்கிட்ட அவ்வளோதான் போடு. அவ்வளோதான். சொரியாச்சு கழுத்துலே. அவதான் ப்ரெக்னென்ட் ஆகான்னு சொன்னாங்களோ. ஐயோ, மெல்ல ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொன்னோடனே ஆபி கடுப்பாவால ஓவன் மேலே. எங்க ஆபி? அவ எங்கடா இருக்கா? என்ன சொல்ல வந்து நிப்பாட்டேன். அதோ ஓ ப்ரெக்னென்ட்டானோ? ப்ரெக்னென்ட்டான் நினைக்கிறேன். ஐயோ, இதில் அவனுக்கு சொல்லவா? எப்படின்னா, இந்த பேட்டில் ராயல், இந்த ஃபைட்டு மேட்ச், ஃப்ரீ ஃபயர், பப்ஜிலாம் பார்த்தா சுட போகும்போது செத்த காமிக்கும்ல. ஒரு சுட்டோடனே கில்டு. ஒருத்தனை கில் பண்ணிட்டோம், 2 கில் பண்ணிட்டோம், 3 கில் பண்ணிட்டோம் உடம்புல. ஒரு புல்லட்டில் டபுள் கில். என்னென்னு பார்த்தா ப்ரெக்னென்ட்டாக பையன் டபுள் கில். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு காமெடி புரிஞ்சுதான்னு நினைக்கிறேன். தலைவன் டாமி வந்துட்டாங்க. அதான் அக்கா பதறி போய் இதாக போச்சு. டாமி வந்துட்டாப்ல. அதாவது நம்ம 1 கில் அடிச்சோன்னே 1 கில் 1x கில், 2 கில் அடிச்சோன்னே 2x கில் வரும்ல. இது 1 கில் அடிச்சோன்னே 2x கில். ஏன்னா 1 கில்ல 2 கில் காமிக்குதுன்னு பார்த்தா அக்கா ப்ரெக்னென்ட்டாக பண்ணுற மாதிரி காமிக்கிடுவான். ஐயோ, மேப் விட்டுட்டு போயிட்டா. அத்தம்மா சீக்கிரண்டி. மேப்பை வச்சு அக்கா நம்மகிட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எங்கே காமிச்சிட்டாங்க? ஒன்றுமே நடக்காத மாதிரி. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்றதை எப்படி காமிக்கிறாங்க? ஏன்னா மூஞ்சி பூரா வேர்த்து கொட்டி போகுது ஆபி. சி டீனாக். இருங்க, சீரியஸாக காமிச்சாங்க. இப்போ தான் சாதாரண படுத்து கிடக்காங்க. ஓகே, எந்திரிச்சாச்சு. என்ன திருப்பி அக்கா அடுத்த ஆடத்துக்கு கிளம்புதா? டாமி என்ன வெளியே உட்காந்துருக்காங்க போல். ஓகே வாங்க போகலாம். திருப்பி பழைய ரூமுக்கே வந்துட்டோங்க. அடி வாங்கி படுத்து கிடந்தோமே அந்த இடம். அவள் இன்னும் தூங்கிட்டு தான் கிடக்கா. இப்போ டாமியும் ஜெஸ்ஸி வெளியே இருக்காங்க போல். சரி ரைட்டு, அவ்வளோதான். இந்த இடத்துல மற்றபடி எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை.
வாங்கப்போ. ஓகே ஓகே வாங்க இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கல செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், see you.